நிறைய பேருக்கு வீடு கட்டணும், சொந்த வீடு இருக்கணும், நிலம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அது நிறைவேறாது. அப்படி ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க சிறுவாபுரி அப்படிங்கிறது மெட்ராஸுக்கு மெட்ராஸுக்கு அந்த பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் முருகனை வேண்டுனா அது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த கோயில் எப்படி உருவாகுதுன்னா, ராமர் ஜெயிச்சுட்டு வந்து குதிரை அசுர யாகம் நடத்துவார். காட்டில் விடப்பட்ட சீதையுடைய பிள்ளைகள் லவன் குசனும் அந்த குதிரையை அடக்கி கட்டிவிடுவாங்க. உடனே ராமர் என்ன பண்ணார், லட்சுமணன் அனுப்புவார். அவர் லட்சுமணனால ஜெயிக்க முடியல, அந்த குதிரையை மீட்டு வர முடியல. உடனே ராமர் திருப்பி தானே அங்கே போய் அந்த குதிரையை அடக்கி லவகுசனும் தன்னுடைய பிள்ளைகளாங்கிற உணர்ந்து அவங்களுக்கு வேண்டியதை செய்கிறாரு. அப்போ இந்திரர்களும் தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த 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 ஊர்னு சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அந்த ஊரில் ஒரு அம்மா ஒரு வயசான முருகன் அடிமைன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு முருகன் மேலே ரொம்ப பக்தி. எப்போ பார்த்தாலும் முருகா 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 தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முருகனுக்காக நிறைய விரதங்கள் இருப்பாங்க. நிறைய பேருக்கு தான தர்மம் செய்வாங்க. அவங்க கல்யாணம் ஆனால் அவங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்கிற, எங்கள் வீட்டில் இருக்க ஜாமான்லாம் அள்ளி முருகன் பேர் சொல்லி யாராக இருந்தாலும் நீ எல்லாம் கொடுத்துட்றாருன்னு கோபப்பட்டு சொல்லி பார்ப்பாரு. அதனால் அந்த அம்மாவால் புருஷனுக்கு பயந்து செய்யாமல் இருக்க முடியல. யார் வந்து முருகான்னு சொல்லி கேட்டால் உடனே என்ன கேட்டால் கொடுத்துருவாங்க. அங்கே அம்மா முருகன் படத்தை வச்சுட்டு அம்மான்னு சொல்லியிருந்தால் உடனே என்ன கொடுக்கணுமோ அதை தாண்டி அவங்க நிறையா கொடுப்பாங்க. உடனே ஒரு நாள் கோவத்தில் என்ன பண்ணார், அந்த முருகன் வந்து அந்த அம்மாவுடைய இந்த கை தானே வீட்டில் வேலை எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி கையை ஒட்டி விட்டுருவார். வெட்டினோம்னா அந்த அப்பவும் கூட அந்த துடி இப்படியா முருகா முருகா முருகான்னு தான் சொல்லி அவங்க அலறுவாங்க. அப்போ கோயில் வாசலே போய் முருகா நான் என்ன தப்பு பண்ணேன், ஒன்றும் பேரை சொல்கிறவங்களுக்கு நான் உதன தப்பை தவிர நான் வேறு ஒன்றும் செய்யலையேன்னு அனுப்புது. நிஜமாகவே முருகன் அல்ல அந்த கை தானாக வளர்ந்துட்டு அவங்களுக்கு. அந்த அம்மா அந்த ஊர் பேர் சிறுவாபுரிங்கிற ஊர். அந்த ஊரில் போய் இப்பவும் வேண்டிக்கிட்டணும், என்ன வேண்டிக்கணும், எனக்கு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு போய் வேண்டிக்கிட்டு வேண்டுதல் செய்து வந்தால் நிஜமாக 6 வாரத்துக்கு அப்புறத்தில் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கவோ நிலம் வாங்கவோ முடியும். வீட்டு பிரச்சனையோ நில பிரச்சனையோ இருந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படுகிறது. பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால் இது முருகனுடைய அருள்ங்கிறத மிச்ச மக்களால் நம்பப்படுகிறது. இப்போவும் மக்கள் தான் தேடி போகிறாங்க.